அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த பாலச்சித்தர் பாலஜனா நிகழ்ச்சியை தொடங்குவோம். வருகின்ற குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு குரோதி வருடத்தில் பிறக்கப்படுகின்ற குரோதி வருடம் பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டும் பிறக்கிறது. குரோதி வடம் என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருகின்ற 14/4/2024ஆம் ஆண்டு 2024 14/4/2024 அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. மீண்டும் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பாலச்சித்தர் பாலஜனா தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை கும்ப ராசிக்கு பார்க்க போறோம். சரி, இப்ப கும்ப ராசியுடைய ஆரம்ப கிரக அமைப்புகள், தமிழ் புத்தாண்டுடைய ஆரம்ப கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல கும்ப ராசியில செவ்வாய் சனி, அதாவது ராசியிலே செவ்வாய் சனி இருக்கிறது. அடுத்து இரண்டாம் இடத்தில் கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் புதன் ராகு. கும்பராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் குரு, உச்சம் பெற்ற சூரியன் குரு. அடுத்து கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது. அதே நேரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பது விருச்சிக லக்னத்தில், அது கும்பராசிக்கு 10ஆம் இடம். அதாவது விருச்சிக லக்னத்தில் இந்த புத்தாண்டு பறக்கிறது, அது முதல்ல கும்பராசிக்கு 10ஆம் இடம் தொழில். அப்போ கண்டிப்பாக கும்பராசிக்கு தொழில் வருமானம் முன்னேற்றம் இப்போ டாப்பில் இருக்கும். அதே நேரம் விருச்சிக லக்னத்திலையும் விருச்சிக ராசிலையும் யார் பிறந்திருக்கா தெரியுங்களா? இந்த தமிழ் புத்தாண்டு உலக ஜாதகத்தில் விருச்சிக லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய், பூமிகாரகன். அவரும் ஆட்சி பெற்றிருக்கிறார், அம்சத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார், சிறந்த வழிபாடு இருக்கிறார் தமிழ் புத்தாண்டு. அப்ப என்ன விஷயம், இந்த நம்மளுடைய பாரத பிரதமரும் விருச்சிக லக்னத்துல விருச்சிக ராசியில பிறந்திருக்கிறார். ஆகவே மீண்டும் 3ஆம் முறையாக பாரத பிரதமராக மிகப்பெரிய தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் 3ஆம் முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக வருவார் என்பதை ஆணித்தரமாக சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகிறார் என அந்த விருச்சிக லக்னம் தான் தமிழ் புத்தாண்டில் பிறக்குது. சரி, அது உறுதி, அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்ப இந்த கும்பராசிக்கு செவ்வாய் ஆறுன்னு பார்த்தோம்னா 3/10க்குரியவர். முயற்சிகள், பயணத்தின் டிராவல்ஸ் 3/10க்குரியவர். 3/10க்குரியவர் என்ன? ஒரு கூட்டு சகோதர தொழில் பண்ணலாம், இல்லை பயணத்தில் டிராவல்ஸ், அதாவது கனரக வாகனங்கள், சனியோடு சேர்ந்த கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஜல்லி, மணல், சிமெண்ட் இந்த தொழில் பார்க்கக்கூடியவங்க தான் ரொம்ப டாப்ல இருக்கும். ஏன்னா பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பு பெறுவதற்கான விருச்சிக லக்னம், அதற்குரிய செவ்வாய் உங்க இடத்துல வலிமையோடு இருக்கிறார். செவ்வாயின் சேனை வலிமை இருக்கிறார். அது இங்க கட்டிட செங்கல், மணல் இது சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கும். வாகன தொழில், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, அது காரு டிரான்ஸ்போர்ட்னாலும் சரி, இல்லாட்டி கனரக லாரி டிரான்ஸ்போர்ட்னாலும் சரி, பஸ் டிரான்ஸ்போர்ட் இதில் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இது அடுத்து, அதாவது ஒவ்வொரு கட்டமும் அடுத்தடுத்த கட்டமும் முதல்ல இருக்கிற கட்டமே அதை உறுதிப்படுத்துது. இப்போ பாருங்க, அடுத்த கட்டத்தை பாருங்களேன். கும்பராசிக்கு அடுத்த கட்டம் 4ஆம் அதிபதி வாகன யோகத்தை சொல்லக்கூடிய சுக்கிரன். அடுத்து வீடு வாசல் சொத்துக்களை தரக்கூடிய சுக்கிரன். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் வலிமையாகுது. அப்போ வீடு வாசல், வியாபாரம், விருத்தி, பதவி, அரசாங்கத்தின் பதவி, வேலை வாய்ப்பு, வருமானங்கள், முன்னேற்றங்கள் சிறப்பு பெற வரக்கூடிய அளவில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சாதாரண உச்சம் இல்லை. யாரோட சேர்ந்து? உங்களுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து. 5ஆம் அதிபதினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பதவி முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே நேரத்தில் சொந்த தொழில் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அது. சொந்த தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய வியாபார ஸ்தலத்தை உருவாக்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்கலாம், பெரிய ஒரு கட்டட, பெரிய ஒரு வியாபார ஸ்தலத்தை உருவாக்கலாம், மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் உருவாக்கலாம். புரியுதுங்களா? மிகப்பெரிய வியாபார ஸ்தலத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்களாக, அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி பெறக்கூடிய காலங்களாக 4/5க்குரிய சுக்கிரன் 5க்குரிய புதனோடு சேர்ந்திருக்கிறது. அதாவது சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக 9ஆம் அதிபதி பதவி உயர்வு தரக்கூடியது, நீண்ட தூர பயணத்தை தரக்கூடியது.
வாகன யோகத்தை தரக்கூடியது. இப்போ பொதுவாக வந்து நீண்ட தூரம் பயணம், வாகன தொழில் பார்க்குற நீண்ட தூரம் பயணம், அந்த அந்த ட்ராவல்ஸ் எல்லாம் எடுத்து நீண்ட தூரம் பயணத்துக்குள்ள வருமானம் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து 3ஆம் இடம் சூரியன். சாதாரண அவர் இந்த வாகன பொருளில் சம்பந்தப்படுறார்கள். சூரியனுடைய 7 குதிரையை பூட்டிய வாகனம், சூரியன் வாகனம் 7 குதிரை. அப்ப அந்த வாகனாதிபதி சம்பந்தப்பட்ட சூரியனும் ஒருத்தர். அடுத்து கும்பராசிக்கு தனாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலை உறுதிப்படுத்துது. அதே நேரத்தில் வந்து டிராவல்ஸ், வண்டி, வாகன, ஜனதொகை சம்பந்தப்பட்டது, அதாவது 3ஆம் இடம் பயணம் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பது. அதாவது வருமானம் தரக்கூடிய குரு. நான் இப்படித்தான் வருமானம் தர போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்ல, ஒரு இடமாற்றம், பூமி இடம், வீடு சம்பந்தப்பட்ட தொழில்கள், ரியல் எஸ்டேட் தொழில்கள், அதே அரசாங்கத்தினுடைய பதவி முயற்சி. ஏன்னா சூரியன் அரசு கிரகம், அரசு கிரகத்தின் மூலம் அரசாங்கத்தின் வருமானம் தரக்கூடிய இவங்கெல்லாம் வந்து 3ஆம் இடத்தில் மிகப்பெரிய பதவி தரக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. நல்ல ஒரு பதவி தரப்பட, அப்ப அந்த பதவியும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அம்சம், அதாவது புத்தாண்டு பலன்களை அம்சத்துக்கு வாங்க. இந்த அம்சத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-10க்குரிய செவ்வாயும், அதே கும்பத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் வலிமை அடையும் போது நீங்க அரசாங்கத்திலோ அரசியலிலோ மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய, அப்போ இந்த பூமியை ஆளக்கூடிய தன்மையில ஒரு வலிமை பெறும்போது இந்த கும்பராசிக்காரவங்க அரசியல், அரசாங்கத்திலும் உயர் பதவி வரையிலும் அரசியலை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பதவியும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சரி. அடுத்து இந்த அம்ச கட்டத்தில் சூரியனை செவ்வாயை யார் பார்க்குறேன்னா, பல போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சந்திரன், உங்களுக்கு 6ஆம் அதிபதி போட்டி, தொழிலை உருவாக்கக்கூடிய சந்திரன், போட்டியை உருவாக்கக்கூடிய சந்திரன், அரசாங்கத்திற்கு பதவி, உயர் பதவியை, ஒரு ஆணையிடம் அதிகாரத்தை தரக்கூடிய சந்திரன் புதனோடு சேர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதனோடு. ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் வந்து அந்த சூரியனை செவ்வாயை சந்திரனும் புதனும் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி அம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெறுகிறார். உங்கள் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வந்து அம்சத்தில் வந்து 12, உங்களுக்கு கும்பத்துக்கு 12ல் போய் அம்ச கட்டத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ இதுலேருந்து என்ன, பெரும்பாலும் இந்த ஆண்டு வந்து டிராவல்ஸு, இந்த போக்குவரத்து, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வருமானங்கள், அதை வந்து கொஞ்சம் அரசியல் சம்பந்தப்பட்ட வருமானங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வருமானங்கள், அதாவது அரசாங்க பதவினா ஒரு இடத்துல இருக்க முடியாது, இப்படி சுத்திக்கிட்டே பதவி நிர்வாகம் பண்ண பல இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு போகக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? அதை இந்த கிரக அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்கு சிறப்பாக இருக்கு. அடுத்து என்னென்ன தொழில்களில் கும்பராசிக்காரங்க வெற்றி அடையலான்றதை பார்ப்போம். இப்போ பொதுவாக கும்பராசிக்காரர் எந்த ஒரு அரசாங்க வேலையை முயற்சி பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்ட்டு, பியூன் போஸ்ட்டு, தோட்ட வேலை போஸ்ட்டு, இதெல்லாம் முயற்சி பண்ணலாம். அதே கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா கீழ்நிலை தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு, ஏன்னா சனி செவ்வாய் போது கீழ்நிலை தொழிலாளருக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு. கும்பராசியில் எல்லா ராசிகளும் பிறந்திருப்பாங்க இல்லையா, அதனால் கீழ்நிலை தொழிலாளர்கள் இந்த துப்புரவு பணி மாநகராட்சியில் வேலை கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு அந்த துப்புரவு தொழிலாளருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பட்டறை, தங்க நகை பட்டறை, சில்வர் பட்டறை, ஹோட்டல் தொழில், முக்கியமாக ஹோட்டல் தொழிலாம் நல்லா சிறப்பாக இருக்கும். ஹோட்டல், உணவு பொருள், பெரிய ஜூஸ் சென்டர் நடத்துகிறவங்க, ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம். வெயில் காலம் ஜூஸ் எல்லாம் ஓடும். ஏன்னா சுக்கிரன் வந்து உணவுப் பொருளுக்கு இந்த மாதிரி ஜூஸுக்கு சம்பந்தப்பட்டவர். அவர் வந்து உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பெரிய லெவலில் வந்து ஜூஸ் சென்டர் வைக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே நேரத்தில் வந்து இந்த வீட்டு உபயோக சாதனங்கள், எலக்ட்ரிக் வீட்டு டிவி, டிவி, மிக்சி, கிரைண்டரு, ஏசி, சம்பந்தப்பட்ட ஷோரூம்லாம் வைக்கலாம். அதுக்கான அடுத்து அந்த தொழிலாம் வருது. சரிங்களா? அடுத்து தங்க நகை பற்ற, சில்வர் பற்ற, ஆடை ஆபரண ரெடிமேடு தொழில்கள், அந்த தொழிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த தொழிலெலாம். நகை அடகு கடை தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். மெடிக்கல் ஷாப்பு, ஃபார்மாசி, டாக்டருக்கு படித்தவங்க டாக்டர் ஆகலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? டாக்டர் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டூ வீலர் மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு.
அடுத்து வந்து கார் மெக்கானிக்கல், 4 வீலர் கார் மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில், பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி அது சம்மந்தப்பட்ட தொழிலும், அது சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது கீழே தொழிலாளர்கள் அவங்க சர்வீஸ் பண்ணக்கூடிய அவங்க தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கியமாக வந்து கடைசியில் சொல்கிறதுனா ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 3-10 பூமியாராக இருந்தால், அதனால் கும்பராசிக்காரவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டாப்பில் வரக்கூடிய நிலை உறுதியாக உண்டு. அதில் கட்டிட கூலி தொழிலாளியாக இருந்த ஒரு கும்பராசிக்காரர்கள் ஒரு சிறந்த ஒரு கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தலைமை இருக்கக்கூடிய நிலையை ஏற்படும். கட்டிட தொழிலாளர் கூட ஒரு கொத்தனார் கூட ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் பில்டிங் கான்ட்ராக்ட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் எலக்ட்ரிக்கல் அந்த கட்டிட தொழில் சார்ந்த எலக்ட்ரிக்கல் தொழிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிட தொழிலில் வந்து கம்பி கட்டுற தொழில், ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பூமிகாரர்கள், மேலும் சனி வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட, செவ்வாய் வந்து அக்னி மூலம் உருவாகிறவர் தான் அந்த செவ்வாய். அந்த அக்னி மூலம் உருவாகக்கூடியது இந்த இரும்பு. ஆகவே அதுதான் அக்னி டிஎம்டி கம்பிகள் சொல்லி விளம்பரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த கட்டட கம்பி சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப சிறப்பாக போகும். ஏன்னா கட்டட தொழில்கள் ரியல் தொழில்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது கட்டிடங்கள் பெருகிட்டே இருக்கும். அப்போ இந்த டிஎம்டி கம்பிகள் என்று சொல்லக்கூடிய கட்டிட தொழில், அந்த கம்பி கட்டுற தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை எலக்ட்ரிக் வயரிங் தொழில் இதெல்லாம் ரொம்ப கீழ்நிலை தொழிலாக வேலை பார்க்கக்கூடிய, ஏன்னா சனி செவ்வாய் வந்து கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டத்தில் எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலை உருவாக்கக்கூடிய இடத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. ஆக நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக நடக்கலை, சரி வரல அப்படின்னா கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா தான் சொல்லியிருக்கீங்க, எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு முன்பதிவு பண்ணிப்பாங்க. ஒரு முன்பதிவு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், பிரச்சனை தீரும். நாங்கள் எங்கெந்து ஜாதகத்தை தூங்கி அலையிறது, எத்தனை ஜோசியரை பார்த்துட்டு, எவ்வளோ கோயிலுக்கு போகுது, எத்தனை பரிகாரம் பண்ணுறது, இந்த கல்யாணம் முடிய மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது, 5 வருஷம் ஆச்சு கல்யாணமே, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க, சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். திரும்ப சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.